ஹாய் ஹலோ பீப்புள், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ராஜேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த படம் வருமா வராதா, வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா, அப்போவே இதெல்லாம் பண்ணியிருந்தா இப்படிலாம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே அப்படின்னு பல பெர்ஸ்பெக்டிவ்ல ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்தது. எப்போ ரிலீஸ் அப்படின்றதே யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ரைட்டுப்பா. இதில் ஒரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த எலெக்ஷன் டைமில் நம்ம இப்போ பாடநூல் கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய லொயலாமணி எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்டேஜில் பேசுவாப்புலையோ அப்போல்லாம் சொல்லுவாப்புல, இப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒழுங்காக தளபதி விஜய்னு வரும், நீங்கள் ஒரு வேளை இன்னொரு 3 மாதம் கழித்து ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வரும் அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ எக்ஸாக்டாக அதான் நடக்க போகுது. எஸ், ஜனநாயகன் வர ஜூலை 23 ரிலீஸ் ஆக போகுது மக்களே, வித் ஏ சர்டிஃபிகேட். எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா, நம்ம விஜய் சாருடைய குட்டி குட்டி ஃபேன்ஸ் அவங்க எல்லாரையும் எப்படி தியேட்டருக்குள்ள அலோவ் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, தள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளிடுவாங்க. பட் நம்ம சென்னை மாதிரியான ஏரியாக்கள்லாம் எப்படி தெரியல. பட் ஓவராலாக பார்க்குறப்ப என்ன அப்படின்னு சொன்னால், சும்மாவே இவங்க சலகு கட்டி ஆடுவாருங்க. இப்போ இவங்க தான் ஆளுங்கட்சி வேற, படம் வேற ரிலீஸ் ஆகுது. ஒன் லாஸ்ட் டான்ஸ் அட்டகாசம் அலப்பறை பண்ணுவாங்களடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கெல்லாம் பர்சனலாக தோணுது. கரெக்டா? ஏ டு செட், மேலே இருந்து கீழே வரைக்கும், அமைச்சர்லேருந்து கீழே அடிமட்ட தொண்டன் வரைக்கும் எல்லாருமே ஜூலை 23 கிடந்து தியேட்டரில் தான் கிடந்து அட்டகாசம் பண்ண போகிறாங்க அப்படின்றது அஃப்கோர்ஸ் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, பட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தை தடுத்து நிறுத்தினாங்க. இந்த படத்தை யார் தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்றது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சென்சார் போர்டு தான். இது சென்சார் போர்டுக்கு யார் கொடுத்தாங்க நெருக்கடி அப்படின்றது உண்மையிலேயே ப்ரொடக்ஷன் டீமோடைய ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு தான். அந்த டைமில் அப்போவே ஏ சர்டிஃபிகேட்டு அவங்க சொன்ன மாற்றத்தெல்லாம் பண்ணியிருந்தா அப்போயே ரிலீஸ் ஆகிருக்கும். அப்போ யாரோ தப்பாக கைட் பண்ண சென்சார் போர்டை சரி பண்ணாமல் நேரடியாக போய் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனது தான் பிரச்சனையை தவிர்த்து, நிறைய பேர் சொன்ன மாதிரி அவங்க காரணம் இவங்க காரணம், ஏன் நம்ம சிஎம் சாரே சொல்கிற மாதிரி அந்த கட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஓகேங்களா? சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வருவோம். படம் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லீகலாக லீக் ஆயிடுச்சு. அது வேற ஒரு பஞ்சாயத்து. அதுவும் பர்ஃபெக்டாக அந்த என்ன சொல்கிறது, கிளியர்டு வெர்ஷன். இதுக்கு முன்னாடியாவது சில படங்கள் லீக் ஆகிறப்ப தியேட்டர் பிரிண்ட்டு அந்த மாதிரி தான் ஏதாவது லீக் ஆகிருக்கும். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரிஜினல் பிரிண்ட் மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் நிறையா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சொல்கிறியடா, அப்போ நீ அந்த படத்தை பார்த்துட்டியாடா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். எப்போவுமே நம்ம ஒன்று தேட்டரில் பார்ப்போம், இல்லைன்னா ப்ராப்பராக ஓடிடியில் பார்ப்போம். அப்படியும் நம்ம பார்க்கல அப்படின்னு சொன்னால் டிவியில் எப்படி ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட் ஆகுதோ அப்போ தான் பார்ப்போம். சே நோ டு பைரசி அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். எல்லா படமுமே, யார் படமாக இருந்தாலும் சரி தான், அந்த படம் ஒன்று தேட்டரில் போய் பார்ப்பேன், அப்படி இல்லையா ஓடிடியில் வருதப்போ ஓடிடியில் பார்ப்பேன். அது வரைக்கும் நம்ம வேறு எந்த ஒரு பைரசி பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம பார்த்தது கிடையாது, பார்க்கவும் போகிறது கிடையாது. அதுக்காக இது வரைக்கும் பைரசியில் பார்த்ததே இல்லையாடா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இங்கிலீஷ் படங்கள் சில படங்கள் நான் பார்த்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு விடாமுயற்சி ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த படம் அந்த என்ன படம்ப்பா, ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்துடைய ரீமேக் அப்படின்னு சொன்னப்போ அந்த படத்தை நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட லிங்க் வாங்கி நான் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அது வேற. பட் இந்த படம் ப்ராப்பராக ஒரு தமிழ் படம், தமிழ் ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த படத்தை நம்ம தேட்டரில் தான் பார்க்கணும். அதுவும் விஜய் சார் படம் தேட்டரில் தான் பார்ப்போம், அது நோ டவுட். ஸோ நானும் ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் தருவீங்களா பாஸ்? யாராவது கிடைக்குமா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்படியே கிடைக்கலன்னா என்ன, அதுக்கு அடுத்த ஷோ பார்ப்போம். ஏன்னா அவங்க தொண்டர்களுக்கே முதல்ல இடம் கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப மூச்சை போடாமல் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஏதாவது தேட்டரில் நம்ம தூத்துக்குடியில் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் போய் பார்ப்போம். பார்த்துட்டு ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா
ஒவ்வொரு நாளும் ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட 1,75,00,000 பேர் ஓட்டு போட்டு நம்ம விஜய் சாரை ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா they are eligible to watch this movie in theater also. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப 1,75,00,000 பேர் தியேட்டரில் பார்க்க போகிறாங்க இந்த படத்தை அப்படின்னா இந்த படத்துடைய ரெவென்யூ எந்த லெவலில் இருக்கும்? ஒரு லீக்கான படம், இல்லீகலாக பைரசியில் வந்த படம், அந்த படம் திருப்பி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறப்ப கல்லா கட்டுது அப்படின்னு சொல்லி இவங்க ஒன்று பண்ணுவாங்க பாருங்க. இன்னும் என்னென்னலாம் பார்க்க போகிறோமோ அப்படின்ற மாதிரிலாம். ரைட், அது படம் பண்ணுது கலெக்ஷன் அப்படின்றப்ப அவங்க அதை சொல்லத்தான் செய்வாங்க. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இது நொட்டை அது மொட்டை அப்படின்னு சொல்ல ஒன்றுமே கிடையாது. ரியாலிட்டி என்னவோ அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஆக்சுவலாக எப்போவுமே இந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுறது அப்படின்றது யாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த ரியாலிட்டினால தான் நம்மளை போட்டு ஒரு வாட்டி சாத்துறாங்க. இப்படிலாம் அடிக்கலை யாரும், ஆன்லைனில் சொல்கிறேன் சரியா. ப்ரொடக்ஷன் டீமுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு செகண்டரி. பட் இந்த மாதிரி ஒரு படம் லீக் ஆயிடுச்சு, அது ரிலீஸ் ஆகிறப்ப அது ஒன்று கொடுத்துருக்கு பாரு ஒரு கலெக்ஷன் அப்படின்றதுல வந்து புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஒன் லாஸ்ட் டான்ஸ்லையும் ஒன் லாஸ்ட் டைம் ரெக்கார்ட் கிரியேட்டராக தான் இந்த படம் வந்து இருக்க போகுது நம்ம விஜய் சாருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தளபதி வெற்றி கொண்டான் அரைவிங் ஆன் July 23rd in theaters. பாக்ஸ் ஆஃபீஸ் சுறாவளி. ஏன்னா பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ அந்த புக்கிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண் கூட நான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அப்போ தளபதி விஜயா இருக்கிறப்பவே அந்த புக்கிங் அப்படின்னா இப்போ தமிழகத்துடைய முதலமைச்சர் எந்த லெவலில் இருக்கும் நானா சொல்லணும்? நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்கப்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.